வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம் அத்தியாயம் 5 ராட்சச தர்சனம். ராட்சசர்களைப் பார்த்தல். பஞ்சமஹா சர்கः ஐந்தாவது சர்க்கம். ராட்சச தர்சனம். ராட்சசர்களைப் பார்த்தல். ததः சமத்யம் கதமாம்சுமந்தம் ஜோத்ஸ்னாவிதானம் மகதோத்வமந்தம் ததர்ஷ தீமான் திவி பானுமந்தம் கோஷ்டே விருஷம் மத்தமிவ பிரமந்தம். ततः அதன்பின் தீமான் புத்திமானான சஹ அவர் திவி ஆகாயத்தில் மத்தியில் கதம் வந்திருக்கிற அம்சுமந்தம் கிரணங்கள் உடைய மகத் பெரிய ஜோத்ஸ்னா விதானம் நிலாவாகிற மேற்கட்டியை உத்பமந்தம் விரித்து இருப்பவரான பானுமந்தம் சந்திரனை கோஷ்டே பிரமந்தம் தொழுவத்தில் திரிகிற மத்தம் கொழுத்த விருஷம் இவ ரிஷபத்தை போல் ததர்ஷ கண்டார். அதன் பின் புத்திமானான அவர் ஆகாயத்தில் மத்தியில் வந்திருக்கிற கிரணங்கள் உடைய பெரிய நிலாவாகிற மேற்கட்டியை விரித்து இருப்பவரான சந்திரனை தொழுவத்தில் திரிகிற கொழுத்த ரிஷபத்தை போல் கண்டார். லோகஸ்ய பாப்பானே விநாசயந்தம் மஹோததிம் சாப்பி சமேதயந்தம் பூதானி சர்வாணி விராஜயந்தம் ததர்ஷ சீதாம்சும் மதாபியாந்தம். அத பின்பு லோகஸ்ய உலகத்தின் பாப்பாணி துக்கங்களே விநாசயந்தம் போக்கடிக்கிறவரும் மோததிமப்பி பெரிய சமுத்திரத்தையும் சமேதயந்தம் ச பெருகச் செய்பவரும் சர்வாணி எல்லா பூதானி உயிர் கூட்டங்களை விராஜயந்தம் விளக்கம் உருவித்து கொண்டு அபியாந்தம் செல்பவருமான சீதாஷும் சந்திரனை ததர்ஷ கண்டார். பின்பு உலகத்தின் துக்கங்களை போக்கடிக்கிறவரும் பெரிய சமுத்திரத்தையும் பெருகச் செய்பவரும் எல்லா உயிர் கூட்டங்களை விளக்கம் உருவித்து கொண்டு செல்பவருமான சந்திரனை கண்டார். யா பாதி லக்ஷ்மீர்புவி மந்தரஸ்தா ததா பிரதோஷேஷு ச சாகரஸ்தா ததைவ தோயேஷு ச புஷ்கரஸ்தா ரராஜசாச்சாரோ நிஷாகரஸ்தா. யா எந்த லக்ஷ்மீ திரு பூவி பூமியில் மந்தரஸ்தா மந்தர மலையிலிருந்து கொண்டோம் ததாச்ச அப்படியே பிரதோஷேஷு சாயங்காலங்களில் சாகரஸ்தா சமுத்திரங்களில் இருந்து கொண்டோம் தோயேஷு நீர் நிலையங்களில் புஷ்கரஸ்தா ச தாமரையில் இருந்து கொண்டோம் பாதி பிரகாசிக்கிறதோ சா அது ததாயேவ அப்படியே நிஷாகரஸ்தா சந்திரன் இடத்திலிருந்து கொண்டு சாரு மிக அழகாக ரராஜ விளங்கிற்று.
எந்த திருபூமியில் மந்தர மலையில் இருந்து கொண்டும் அப்படியே சாயங்காலங்களில் சமுத்திரங்களில் இருந்து கொண்டும் நீர் நிலையங்களில் தாமரையில் இருந்து கொண்டும் பிரகாசிக்கிறதோ அது அப்படியே சந்திரனிடத்திலிருந்து கொண்டு மிக அழகாக விளங்கிற்று. ஹம்சோ யதா ராஜத பஞ்சரஸ்தः சிம்ஹோ யதா மந்தர கந்தரஸ்தः வீரோ யதா கர்வித குஞ்சரஸ்தச்சந்திரோऽपि பப்ராஜ ததாம்பரஸ்தः ராஜத பஞ்சரஸ்தः வெள்ளிக் கூண்டில் இருக்கிற ஹம்சஹா அன்னம் யதா போலவும் மந்தர கந்தரஸ்தஹா மந்தர மலையின் குகையிலுள்ள சிம்ஹா சிங்கம் யதா போலவும் கர்வித்த குஞ்சரஸ்தஹா சிறுகுற்ற யானையின் மேலுள்ள வீரா வீரன் யதா போலவும் அம்பரஸ்தஹ ஆகாசத்தில் இருக்கிற சந்திரஹாப்பி சந்திரனும் ததா அப்படியே பப்ராஜ விளங்கினார். வெள்ளிக் கூண்டில் இருக்கிற அன்னம் போலவும் மந்தர மலையின் குகையிலுள்ள சிங்கம் போலவும் சிறுகுற்ற யானையின் மேலுள்ள வீரன் போலவும் ஆகாசத்தில் இருக்கிற சந்திரனும் அப்படியே விளங்கினார். ஸ்திதககுத்மானிவ தீக்ஷ்ணஸ்ருங்க மகாச்சலஸ்வேத இவோச்ச ஸ்ருங்கः ஹஸ்தேவ ஜாம்பூநத பத்தஸ்ருங்கோ ரராஜச்சந்திர பரிபூர்ண ஸ்ருங்கः தீக்ஷ்ண ஸ்ருங்கः கூரான கொம்புகளை உடையதாய் ஸ்திதः நிற்கிற ககுத்மானிவ காளை போலவும் உச்ச ஸ்ருங்கः உயர்ந்த கொடுமுடியை உடைய ஸ்வேதः வெள்ளிய மகாச்சலஹ இவ பெரிய மலை போலவும் ஜாம்பூநத பத்த ஸ்ருங்கः பொற்பூணிட்ட தந்தங்களை உடைய ஹஸ்தீவ யானை போலவும் பரிபூர்ண ஸ்ருங்கः பூர்ண கலைகளை உடைய சந்திரஹ சந்திரன் ரராஜ விளங்கினார். கூரான கொம்புகளை உடையதாய் நிற்கிற காளை போலவும் உயர்ந்த கொடுமுடியை உடைய வெள்ளிய பெரிய மலை போலவும் பொற்பூணிட்ட தந்தங்களை உடைய யானை போலவும் பூர்ண கலைகளை உடைய சந்திரன் விளங்கினார். வினஷ்டசீதாம்போ துஷாரபங்கோ மகாக்ரஹக்ராஹ வினஷ்டபங்கः பிரகாஷலக்ஷ்மியாஸ்ரய நிர்மலாங்கோ ரராஜச்சந்திர பகவாஞ்ச சாங்கः வினஷ்டசீதாம்பு துஷாரபங்கः பனித்திவிலைகளின் நெருக்கத்தால் உண்டாகும் மறைவு இல்லாதவராய் மகாகிரக கிராக வினஷ்டபங்கः சூரியன் இடத்திலிருந்து பெற்ற கிரணங்களினால் இருளை போக்கடிப்பவராய் பிரகாஷ லக்ஷ்மியாஸ்ரய நிர்மலாங்கः ஒளி என்னும் திருவுக்கு ஆசிரயமான நிர்மலமான உடலை உடையவராய் சசாங்கः முயலை அடையாளமாக உடைய சந்திரஹ பகவான் சந்திர பகவான் ரராஜ பிரகாசித்தார். பனித்திவிலைகளின் நெருக்கத்தால் உண்டாகும் மறைவு இல்லாதவராய் சூரியன் இடத்திலிருந்து பெற்ற கிரணங்களினால்
இருளை போக்கடிப்பவராய் ஒளி என்னும் திருவுக்கு ஆசிரியமான நிர்மலமான உடலை உடையவராய் முயலை அடையாளமாக உடைய சந்திர பகவான் பிரகாசித்தார். शीलातलं प्राप्य यथा मृगेन्द्र महारणं प्राप्य यथा गजेन्द्रः राज्यं समासाद्य यथा नरेन्द्रस्तथा प्रकाशो विरराजचन्द्रः मृगेन्द्रः सिंहं शिलातलं பெரும் பாறையை பிராப்ய அடைந்து யதா எப்படியோ கஜேந்திரஹ கஜேந்திரன் மகாரணம் பெரிய யுத்தத்தை அடைந்து பிராப்ய ஜெயித்து யதா எப்படியோ நரேந்திரஹ அரசன் ராஜ்யத்தை சமாசாத்ய அடைந்து யதா எப்படியோ ததா அப்படியே பிரகாஷக மிக காந்தியுடன் கூடிய சந்திரஹ சந்திரன் வீரராஜ விளங்கினார். சிங்கம் பெரும் பாறையை அடைந்து எப்படியோ கஜேந்திரன் பெரிய யுத்தத்தை அடைந்து ஜெயித்து எப்படியோ அரசன் ராஜ்யத்தை அடைந்து எப்படியோ அப்படியே மிக காந்தியுடன் கூடிய சந்திரன் விளங்கினார். பிரகாஷ சந்திரோதய நஷ்டதோஷः பிரவருத்தரக்ஷ பிஷிதாஷதோஷः ராமாபிராமேரித சித்ததோஷः ஸ்வர்கப்பிரகாஷோ பகவான் பிரதோஷः प्रदोषः स्तमनं प्रकाशचन्द्रोदय नष्टदोषः प्रकाशமான சந்திரோதயத்தால் இருள் நீங்கியதாய் பிரவருத்தரக்ஷ பிஷிதாஷதோஷः விருத்தி அடைந்து கொண்டிருக்கிற ராட்சசர்களுடைய மாம்ச பக்ஷணமாகிற தோஷமுடையதாய் ராமாபிராமேரித்த சித்ததோஷः பிரணய கலகம் என்னும் மனக்குறை நீங்கி கூடி மகிழ்ந்த காமுக்கி காமுகர்களை பெற்றதாய் பகவான் மேன்மையானதாய் ஸ்வர்க பிரகாஷக ஸ்வர்க்கமாய் விளங்கிற்று. அஸ்தமனம் பிரகாசமான சந்திரோதயத்தால் இருள் நீங்கியதாய் விருத்தி அடைந்து கொண்டிருக்கிற ராட்சசர்களுடைய மாம்ச பக்ஷணமாகிற தோஷம் உடையதாய் பிரணய கலகம் என்னும் மனக்குறை நீங்கி கூடி மகிழ்ந்த காமுக்கி காமுகர்களை பெற்றதாய் மேன்மையானதாய் ஸ்வர்க்கமாய் விளங்கிற்று. தந்த்ரீஸ்வனாகர்ண சுகா பிரவருத்தாः ஸ்வபந்தி நார்யே பதிபி சுவ்ருத்தாः நக்தஞ்சராश्चापि ததா பிரவருத்தாः விஹர்த்துமத்யத்புத்த ரௌத்ரவருத்தாः. தந்த்ரீஸ்வனாக வீணை முதலிய வாத்தியங்களின் தந்திநாதங்கள் கர்ணசுக்காக காதுக்கு இனிமையாக பிரவருத்தாக ஒலித்தன. சுவ்ருத்தாக நல்லொழுக்கமுடைய நாரியக ஸ்திரீகள் பதிபிகி நாயகர்களோடு ஸ்வபந்தி தூங்குகின்றனர்கள். ததா அவ்வண்ணமே அத்யத்புத்த ரௌத்ர விருத்தாக மிக வியப்பும் பயங்கரமுமான தொழிலை உடைய நக்தஞ்சராச்ச அப்பி ராட்சதர்களும் விஹர்த்தும் விளையாட பிரவருத்தாக தொடங்கினார்கள். வீணை முதலிய வாத்தியங்களின் தந்திநாதங்கள்
காதுக்கு இனிமையாக ஒலித்தன. நல்லொழுக்கமுடைய ஸ்திரீகள் நாயகர்களோடு தூங்குகின்றனர்கள். அவ்வண்ணமே மிக வியப்பும் பயங்கரமுமான தொழிலையுடைய ராட்சதர்களும் விளையாடத் தொடங்கினார்கள். மத்த பிரமத்தானே சமாக்குலானே ரதாஸ்வபத்ராசன சங்குலானே வீரஸ்ரீயா சாபி சமாக்குலானே ददर्श धीमांस कपिकुलानी. धीमान बुद्धिमानान सह अंध कपि वानरर मत्त प्रमत्तानी मधु बाणத்தால் அறிவழிந்த ஜனங்களை உடையனவும் சமாக்குலானி ஜனக்கூட்டங்களை உடையனவும் ரத்தாஸ்வபத்ராசன சங்குலானி தேர்கொட்டில் குதிரை பங்கி யானை கூட்டம் முதலியவைகளால் நெருங்கி வீரஸ்ரீயா அப்பி வீரலக்ஷ்மியோடு சமாக்குலானீச்ச நிறைந்து இருப்பவைகளுமான குலானி மாளிகைகளை ததர்ஷ கண்டார். புத்திமானான அந்த வானரர் மது பாணத்தால் அறிவழிந்த ஜனங்களை உடையனவும் ஜனக்கூட்டங்களை உடையனவும் தேர்கொட்டில் குதிரை பங்கி யானை கூட்டம் முதலியவைகளால் நெருங்கி வீரலக்ஷ்மியோடு நிறைந்து இருப்பவைகளுமான மாளிகைகளை கண்டார். परस्परश्चाधिकमाक्षिपन्ति भुजांश्च पीनानदी निक्षिपन्ति मत्तप्रमत्तानदी विक्षिपन्ति मत्तानि चान्योन्यमधिक्षिपन्ति. परस्परं च ஒருவருக்கொருவர் அதிகம் அதிகமாக ஆக்ஷிபந்தி பரிஹசித்து கொள்ளுகிறார்கள். பீனான் பெருத்த புஜாஞ்ச கைகளையும் அதி நிக்ஷிபந்தி போட்டுக் கொள்கிறார்கள். மத்த பிரமத்தான் மதத்தினால் உண்டாகிற பிதற்றல்களை பிதற்றே அதிவிக்ஷிபந்தி பெரும் கூச்சல் இடுகிறார்கள். மத்தானி மதம் கொண்டவர்கள் அந்யோன்யம் ச ஒருவருக்கொருவர் அதிக்ஷிபந்தி மயங்கி வீழ்ந்து தழுவிக் கொள்கிறார்கள். ஒருவருக்கொருவர் அதிகமாக பரிஹசித்து கொள்ளுகிறார்கள். பெருத்த கைகளையும் போட்டுக் கொள்கிறார்கள். மதத்தினால் உண்டாகிற பிதற்றல்களை பிதற்றி பெரும் கூச்சல் இடுகிறார்கள். மதம் கொண்டவர்கள் ஒருவருக்கொருவர் மயங்கி வீழ்ந்து தழுவிக் கொள்கிறார்கள். ரக்ஷாம்சி வக்ஷாம்சி ச விக்ஷிபந்தி गात्राणि कान्तासु च विक्षिपन्ति रूपाणि चित्राणि च विक्षिपन्ति दृढाणि चापाणि च विक्षिपन्ति रक्षांसि राक्षदர்கள் वक्षांसि च மார்புகளையும் விக்ஷிபந்தி திறக்கிறார்கள் गात्राणि च அங்கங்களையும் காந்தாசு நாயகிகளின் மேல் விக்ஷிபந்தி போடுகிறார்கள் சித்ராணி பலவித ரூபாணி ச ரூபங்களையும் விக்ஷிபந்தி போட்டுக் கொள்ளுகிறார்கள் துருடாணி வலிய சாப்பாணி ச விற்களையும் விக்ஷிபந்தி நழுவ விடுகிறார்கள் ராட்சதர்கள் மார்புகளையும் திறக்கிறார்கள் அங்கங்களையும் நாயகிகளின் மேல் போடுகிறார்கள்
பலவித ரூபங்களையும் போட்டுக் கொள்ளுகிறார்கள். வலிய விற்களையும் நழுவ விடுகிறார்கள். ததர்ஷ காந்தாஷ்ச சமாலபந்த்யஸ்ததா பராஸ்தத்ர புனஸ்வபந்த்யः க்ருத்தா பராஷ்சாபி விநிஷ்வசந்த்யः சுரோபவக்த்ராஷ்ச ததா ஹசந்த்யः. சமாலபந்த்யः நற்சந்தனம் பூசி நறுமணம் வீசும் காந்தாः ச கட்டழகினர்களையும் ததா அப்படியே ஸ்வபந்த்யः தூங்கிக் கொண்டிருக்கிற பராக வேறானவர்களையும் ததா அப்படியே புனக மீளவும் அசந்த்யः சிரித்துக் கொண்டிருக்கிற சுரூப வக்த்ராः ச அழகான சுந்திர முகம் உடையவர்களையும் தத்ர அங்கேயே க்ருத்தாः பிணக்கம் கொண்டவர்களாய் விநிஷ்வசந்த்யः பெருமூச்சு விடுபவர்களான பராக ச அப்பி வேறு சிலர்களையும் ததர்ஷ பார்த்தார். நற்சந்தனம் பூசி நறுமணம் வீசும் கட்டழகினர்களையும் அப்படியே தூங்கிக் கொண்டிருக்கிற வேறானவர்களையும் அப்படியே மீளவும் சிரித்துக் கொண்டிருக்கிற அழகான சுந்திர முகம் உடையவர்களையும் அங்கேயே பிணக்கம் கொண்டவர்களாய் பெருமூச்சு விடுபவர்களான வேறு சிலர்களையும் பார்த்தார். महागजैश्चापि तथा नदद्भिः सुपूजितैश्चापि तथा सुहृद्भिः रराजवीरैश्च विनिश्वसद्भिर्हृदो भुजङ्गैरिव निश्वसद्भिः. नदद्भिः गर्जित् கொண்டிருக்கிற महागजैः च பெரிய யானைகளாலும் ததாபி அவ்வண்ணமே சுபூஜிதைகி நன்றாய் பூஜிக்கப்பட்ட சுஹ்ருத்பிஹி அப்பி சுஹ்ருத்துக்களாலும் விநிஷ்வசத்பிஹி நெட்டுயிர் பொரியும் வீரைஹி ச வீரர்களாலும் ததா அவ்வண்ணமே நிஷ்வசத்பிஹி சீருகின்ற புஜங்கைஹி பாம்புகளால் ரதஹா இவ மடுவு போல ரராஜ லங்கை நகர் விளங்கிற்று. கர்ஜித்து கொண்டிருக்கிற பெரிய யானைகளாலும் அவ்வண்ணமே நன்றாய் பூஜிக்கப்பட்ட சுஹ்ருத்துக்களாலும் நெட்டுயிர் பொரியும் வீரர்களாலும் அவ்வண்ணமே சீருகின்ற பாம்புகளால் மடுவு போல லங்கை நகர் விளங்கிற்று. புத்தி பிரதானான் ருச்சிராபிதானான் சஸ்ரத்ததானான் ஜகத பிரதானான் நானா விதானான் ருச்சிராபிதானான் ததர்ஷ தஸ்யாம் புரியாத்து தானான். தஸ்யாம் அந்த புரி நகரில் புத்தி பிரதானான் புத்தியில் சிறந்தவர்களையும் ருச்சிராபிதானான் இன்சொல் பேசுபவர்களையும் ஸ்ரத்ததானான் ஸ்ரத்தை உள்ளவர்களோடு கூடிய ஜகதஹ ஜகத்திற்கு பிரதானான் முக்கியர்களையும் நானாவிதானான் அநேகவித வேஷம் தரித்தவர்களையும் ருச்சிராபிதானான் நல்ல பெயர்களை உடையவர்களுமான யாத்துதானான் ராட்சசர்களையும் ததர்ஷ கண்டார். அந்த நகரில் புத்தியில் சிறந்தவர்களையும் இன்சொல் பேசுபவர்களையும் ஸ்ரத்தை உள்ளவர்களோடு கூடிய ஜகத்திற்கு முக்கியர்களையும் அநேகவித வேஷம் தரித்தவர்களையும் நல்ல பெயர்களை உடையவர்களுமான ராட்சசர்களையும் கண்டார். நனந்த திருஷ்ட்வா ச ச தான் சுரூபான்
नाना गुणानात्मगुणानुरूपान् वेद्योतमानान् स तदानुरूपान् ददर्श कांश्चिच्च पुनर्विरूपान् सह அவர் ததா அத்தருணத்தில் சொரூபான் அழகான ரூபமுடைய நானாகுணான் பலவித நற்குணங்களுடைய ஆத்ம குணானுரூபான் தங்கள் குணத்திற்கு தகுந்தவர்களான தான் திருஷ்டுவா அவர்களை பார்த்து நனந்து சந்தோஷித்தார். சக அவர் ச அதுவுமன்றி காஞ்சித் சிலர் விரூபான் புனக குரூப்பிகளாக இருந்தும் அனுரூபான் ஏற்ற ரூபம் உடையவர்களாக வித்யோத்தமானான் செய்து கொண்டிருப்பவர்களையும் ததர்ஷ கண்டார். அவர் அத்தருணத்தில் அழகான ரூபமுடைய பலவித நற்குணங்களுடைய தங்கள் குணத்திற்கு தகுந்தவர்களான அவர்களை பார்த்து சந்தோஷித்தார். அவர் அதுவுமன்றி சிலர் குரூப்பிகளாக இருந்தும் ஏற்ற ரூபம் உடையவர்களாக செய்து கொண்டிருப்பவர்களையும் கண்டார். ततो वरार्हा सुविशुद्धभावास्तेषां स्त्रियस्तत्र महानुभावाः प्रियेषु पाणेषु च सक्तभावा ददर्श तारा इव सुप्रभावाः. ततः பொழுது வரார்ஹா மிக்க சௌந்தரியமுடையவர்களும் சுவிசுத்த பாவாக பரிசுத்த மனம் உடையவர்களும் மகானுபாவாக நல்லொழுக்கமுடையவர்களும் சுப்பிரபாவாக நல்ல மகிமை பொருந்தியவர்களும் பாணேஷு ச குடியிலும் பிரியேஷு நாயகர்களிடத்தில் சக்தபாவாக சென்ற மனம் உடையவர்களுமான தேஷாம் அவர்களுடைய ஸ்திரியக பத்தினிகளையும் தாராக இவ நக்ஷத்திரங்களைப் போல் தத்ர அங்கே ததர்ஷ கண்டார். அப்பொழுது மிக்க சௌந்தரியமுடையவர்களும் பரிசுத்த மனம் உடையவர்களும் நல்லொழுக்கம் உடையவர்களும் நல்ல மகிமை பொருந்தியவர்களும் குடியிலும் நாயகர்களிடத்தில் சென்ற மனம் உடையவர்களுமான அவர்களுடைய பத்தினிகளையும் நக்ஷத்திரங்களைப் போல் அங்கே கண்டார். ஸ்ரீயா ஜ்வலந்தி ஸ்திரபயோபகூடா நிஷீதகாலே ரமணோபகூடா ததர்ஷ காஷ்சித் பிரமதோபகூடா யதா விஹங்கா குசுமோபகூடாः. ஸ்ரீயா லக்ஷ்மியால் ஜுவலந்தி ஜுவலிப்பவர்களாய் திரப்பையோ உபகூடாக லஜ்ஜையோடு கூடினவர்களாய் பிரமதோபகூடாக மிகு மோகத்தால் மயங்கினவர்களாய் நிஷீத காலே நள்ளிரவில் ரமணோபகூடாக நாயகர்களோடு தழுவி கொண்டிருப்பவர்களான காஷ்சித் சில ஸ்ரீகளை குசுமோபகூடாக புஷ்பங்களில் மறைந்திருக்கிற விஹங்காக யதா பக்ஷிகளைப் போல் ததர்ஷ பார்த்தார். லக்ஷ்மியால் ஜுவலிப்பவர்களாய் லஜ்ஜையோடு கூடினவர்களாய் மிகு மோகத்தால் மயங்கினவர்களாய் நள்ளிரவில் நாயகர்களோடு தழுவிக் கொண்டிருப்பவர்களான சில ஸ்திரீகளை புஷ்பங்களில் மறைந்திருக்கிற பக்ஷிகளைப் போல் பார்த்தார். அன்ய புனர்ஹர்ம்யேதலாபவிஷ்டாஸ்தத்ர பிரியாங்கேஷு சுகோபவிஷ்டாः பர்த்து
प्रियधर्मपरा निविष्टा ददर्श धीमान् मदनाभिविष्टाः धीमान् बुद्धिमान् तत्र अंग பிரியாங்கேஷு நாயகர்களின் மடிகளில் சுகோபவிஷ்டாக சுகமாய் உட்கார்ந்து இருப்பவர்களாய் பர்த்துகு நாயகனுக்கு பிரியாக சந்தோஷத்தை செய்பவர்களாய் மதனாபிவிஷ்டாக மதன வேதனை உற்றவர்களாய் நிவிஷ்டாக உபதேசிக்க பெற்றவர்களாய் தர்மபராக தர்மத்தில் ஆசக்தி உடையவர்களாய் ஹர்மியத்தலோபவிஷ்டாக மேல் மாடியில் உட்கார்ந்திருக்கிற அந்யாக புனக வேறு சிலரையும் ததர்ஷ கண்டார். புத்திமான் அங்கு நாயகர்களின் மடிகளில் சுகமாய் உட்கார்ந்து இருப்பவர்களாய் நாயகனுக்கு சந்தோஷத்தை செய்பவர்களாய் மதன வேதனை உற்றவர்களாய் உபதேசிக்க பெற்றவர்களாய் தர்மத்தில் ஆசக்தி உடையவர்களாய் மேல் மாடியில் உட்கார்ந்திருக்கிற வேறு சிலரையும் கண்டார். அப்ரவృத்தா காஞ்சன ராஜிவர்ணாः காஷ்சித் பரார்த்யாஸ்தபனீயவர்ணாः புனश्च காஷ்சித் சலக்ஷ்மவர்ணாः காந்தப்ரஹீனா ருச்சிராங்கவர்ணாः ததः பிரியான் பிராப்ய மனாபிராமான் சுப்ரீத்யுக்தா பிரசமீக்ஷ்ய ராமாः गृहेषु हृष्टा परमाभिरामा हरिप्रवीरः स ददर्श रामाः. காஞ்சன ராஜிவர்ணாக ஸ்வர்ணரேகை போன்ற வர்ணம் உடையவர்களும் தபனீய வர்ணாக உருக்கின தங்கம் போன்ற வர்ணம் உடையவர்களும் அப்ராவிருத்தாக மேல் போர்வை விலகினபடி இருப்பவர்களுமான காஷ்சித் சில பரார்த்தியாக உத்தம கட்டழகிகளையும் ருச்சிராங்கவர்ணாக அழகான அங்கங்களையும் நிறங்களையும் உடைய காந்த பிரஹீனாக கொள்நர்களை பிரிந்தவர்களாய் ஷலக்ஷ்ம வர்ணாக சந்திரன் போன்ற வர்ணம் உடையவர்களான காஷ்சித் ராமாக சில ஸ்திரீகளையும் மனோபிராமான் மனதிற்கு இசைந்து பிரியான் பிராப்பிய நாயகர்களைச் சேர்ந்து சுப்ரீத்தியுக்தாக மிக களிப்புடன் இருப்பவர்களையும் பிரசமீக்ஷ்ய பார்த்து புனக மீளவும் ததः அப்பொழுது கிருஹேஷு மனைகளில் பரமாபிராமாக அதி சுந்தரமான ஹ்ருஷ்டாக சந்தோஷமடைந்த ராமாக ஸ்திரீகளையும் ஹரிப்பிரவீரக வானர வீரரான சஹா ததர்ஷ அவர் பார்த்தார். ஸ்வர்ண ரேகை போன்ற வர்ணம் உடையவர்களும் உருக்கின தங்கம் போன்ற வர்ணம் உடையவர்களும் மேல் போர்வை விலகினபடி இருப்பவர்களுமான சில உத்தம கட்டழகிகளையும் அழகான அங்கங்களையும் நிறங்களையும் உடைய கொழுநர்களை பிரிந்தவர்களாய் சந்திரன் போன்ற வர்ணம் உடையவர்களான சில ஸ்திரீகளையும் மனதிற்கு இசைந்த நாயகர்களைச் சேர்ந்து மிக களிப்புடன் இருப்பவர்களையும் பார்த்து மீளவும் அப்பொழுது மனைகளில் அதி சுந்தரமான சந்தோஷமடைந்த ஸ்திரீகளையும் வானர வீரரான அவர் பார்த்தார். சந்திர பிரகாஷாச்ச ஹே வக்ரமாலாः வக்ராக்ஷி பக்ஷ்மாச்ச சுநேத்ரமாலாः விபூஷணானாஞ்ச ததர்ஷமாலாः शतह्रदानामिव चारुमालाः
சந்திர பிரகாஷாக முழுமதி போல் ஒளிகொண்ட வக்திரமாலாகி முக வரிசைகளையும் வக்த்ராக்ஷி பக்ஷ்மாஹாச்ச வளைந்து அடர்ந்த இமை மயிர்களுடைய சுநேத்திரமாலாச்ச கண்களின் நிறைகளையும் ஷதஹ்ரதானாம் மின்னல் கொடிகளின் மாலாஹ இவ நிறைகள் போன்ற விபூஷணானாம் ஆபரணங்களின் மாலாச்ச சமூகங்களையும் சாரு ததர்ஷ நன்றாக பார்த்தார். முழுமதி போல் ஒளிகொண்ட முக வரிசைகளையும் வளைந்து அடர்ந்த இமை மயிர்களுடைய கண்களின் நிறைகளையும் மின்னல் கொடிகளின் நிறைகள் போன்ற ஆபரணங்களின் சமூகங்களையும் நன்றாக பார்த்தார். நத்வேவ சீதாம் பரமாபிஜாதாம் பிரதிஸ்திதே ராஜகுலே பிரஜாதாம் லதாம் பிரஃபுல்லாமிவ சாதுஜாதாம் ததர்ஷ தன்வே மனசாபிஜாதாம். தோ ஆயினும் பதி நன்னெறியில் ஸ்திதே தவறாது நிற்கிற ராஜகுலே ராஜவம்சத்தில் பிரஜாதாம் தோன்றியவளும் பரமாபிஜாதாம் நட்பிறப்பு உடையவளும் சாதுஜாதாம் நன்றாய் தளிர்த்து பிரஃபுல்லாம் நன்றாய் மலர்ந்த லதாமிவ கொடி போன்ற தன்வி மெல்லிய சரீரம் உடையவளும் மனசாபிஜாதாம் தன் இஷ்டத்தால் அவதரித்தவளுமான சீதாம் ச சீத்தையை மாத்திரம் ந ததர்ஷ காணவில்லை. ஆயினும் நன்னெறியில் தவறாது நிற்கிற ராஜவம்சத்தில் தோன்றியவளும் நட்பிறப்பு உடையவளும் நன்றாய் தளிர்த்து நன்றாய் மலர்ந்த கொடி போன்ற மெல்லிய சரீரம் உடையவளும் தன் இஷ்டத்தால் அவதரித்தவளுமான சீத்தையை மாத்திரம் காணவில்லை. சனாதனே வர்த்மனே சந்நிவிஷ்டாம் ராமே க்ஷணாந்தாமதனாபிவிஷ்டாம் பர்த்துர்மனஸ்ரீமத் அனுப்ரவிஷ்டாம் ஸ்திரீभ्यो வராभ्यश्च சதா விசிஷ்டாம் உஷ்ணார்திதாம் சானுஸ்ருதாஸ்ரகண்டீம் புரா வராரோத்தம நிஷ்ககண்டீம் சுஜாத பக்ஷ்மாமபி ரக்தகண்டீம் வனே பிரன்ருத்தாமிவ நீலகண்டீம் அவ்யக்தரேகாமிவ சந்திரரேகாம் பாம்சு பிரதிக்தாமிவ ஹேமரேகாம் க்ஷத பிரரூಢாமிவ பாணரேகாம் வாயு பிரபின்னாமிவ மேகரேகாம் சீதாம் அபஷ்யன் மனுஜேஸ்வரஸ்ய ராமஸ்ய பத்னீம் வததாம்பரஸ்ய பபூவ துக்காபிஹதश्चिरस्य प्लवङ्गमो मन्द इवाचिरस्य. சனாதனே அழிவில்லாத வர்த்மணி நன்னெறியில் சந்நிவிஷ்டாம் நிற்பவளும் ராமேக்ஷணாம் அழகிய கண்களை உடையவளும் மதனாபிவிஷ்டாம் ஆழ்ந்த காதலால் கலங்கி நிற்பவளும் பர்த்துகு நாயகருடைய ஸ்ரீமத் தயையுடன் கூடிய மனதை அனுப்பிரவிஷ்டாம் விட்டு அகலாது வீற்றிருப்பவளும் வராபியः உத்தமிகளான ஸ்திரீபியः ச ஸ்திரீகளை காட்டிலும் சதா எக்காலத்திலும் விசிஷ்டாம் உயர்ந்தவளும் உஷ்ணார்திதாம் விரகாக்னியால் தகிக்கப்பட்டவளும்
சானுஸ்ருதாஸ்ரகண்டீம் கண்ணீரோடுகிற கழுத்தை உடையவளும் புறா முன்னாளில் வராரோத்தம நிஷ்கண்டீம் வெகு சிரேஷ்டமான பதக்கம் அணிந்த கழுத்தை உடையவளும் சுஜாத பக்ஷ்மாம் அழகான தோகையை உடையதாய் அபிரக்த கண்டீம் மிக காந்தியுடைய கழுத்துடன் கூடியதாய் வனே காட்டில் பிரநృத்தாம் ஆடிக்கொண்டிருக்கும் நீலகண்டீம் இவ மயில் போன்றவளும் அவ்யக்தரேகாம் ஒளி குன்றி இருக்கிற சந்திரரேகாம் இவ சந்திரனது கலையை ஒத்தவளும் பாம்சு பிரதிக்தாம் புழுதி படிந்த ஹேமரேகாம் இவ தங்கக் கம்பி போன்றவளும் க்ஷத பிரரூடாம் புண்ணில் நுழைந்த பாணரேகாம் இவ பாணம் போன்றவளும் வாயு பிரபின்னாம் காற்றினால் அலைக்கப்பட்ட மேகரேகாம் இவ மேகரேகை போன்றவளும் வததாம் வாக்காளிகளுள் வரஸ்ய சிறந்தவராய் மனுஜேஸ்வரஸ்வ மக்கட்கரசராகிய ராமஸ்ய ஸ்ரீராமருடைய பத்னீம் பத்தினியுமான தாம் சீதாம் அந்த சீதையை சிரஸ்ய நெடுநேரம் அப்பஷ்யன் காணாதவராய் பிளவங்கமகா பாணரர் அச்சிரஸ்ய உடனே துக்காபிஹதக துக்கம் அடைந்தவராய் மந்தக இவ பபுவ மூடன் போலானார். அழிவில்லாத நன்னெறியில் நிற்பவளும் அழகிய கண்களை உடையவளும் ஆழ்ந்த காதலால் கலங்கி நிற்பவளும் நாயகருடைய தயையுடன் கூடிய மனதை விட்டகலாது வீற்றிருப்பவளும் உத்தமிகளான ஸ்திரீகளை காட்டிலும் எக்காலத்திலும் உயர்ந்தவளும் விரகாக்னியால் தகிக்கப்பட்டவளும் கண்ணீரோடுகிற கழுத்தை உடையவளும் முன்னாளில் வெகு சிரேஷ்டமான பதக்கம் அணிந்த கழுத்தை உடையவளும் அழகான தோகையை உடையதாய் மிக காந்தியுடைய கழுத்துடன் கூடியதாய் காட்டில் ஆடிக்கொண்டிருக்கும் மயில் போன்றவளும் ஒளி குன்றி இருக்கிற சந்திரனது கலையை ஒத்தவளும் புழுதி படிந்த தங்கக் கம்பி போன்றவளும் புண்ணில் நுழைந்த பாணம் போன்றவளும் காற்றினால் அலைக்கப்பட்ட மேக ரேகை போன்றவளும் வாக்காளிகளுள் சிறந்தவராய் மக்கட்கரசராகிய ஸ்ரீராமருடைய பத்தினியுமான அந்த சீதையை நெடுநேரம் காணாதவராய் வானரர் உடனே துக்கம் அடைந்தவராய் மூடன் போலானார். इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीकिये आदिकाव्ये सुन्दरकाण्डे पञ्चमः सर्गः।